வணக்கம். தெய்வீக வாழ்க்கைச் சங்கம் வெளியிட்ட சண்முகநாதரும் அவர் வழிபாடும் புத்தகத்தோட சில குறிப்புகளை நீங்க எங்க கிட்ட கொடுத்து இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேச முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா. படிச்சு பார்த்தப்போ இது வெறும் முருகன் கதைகள்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தத்துவம், ஒரு குறியீடு இருக்கு. கரெக்ட். குறிப்பா அந்த சூரபத்மன் வதம், அதுல கடைசியில வர அந்த ஒரு திருப்பம் இருக்கு இல்லையா, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆமா, நீங்க கொடுத்த அந்த ஆதாரம் ஒரு கதை களஞ்சம் மட்டும் இல்ல, அது ஒரு தத்துவ வழிகாட்டி. நாம புராண கதைகள்னா என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு காலத்துல எங்கேயோ நடந்த ஒரு விஷயம்னு நினைப்போம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லா நிகழ்வுகளும் நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தோட குறியீடு தானே விளக்குது. ஆஹா, இதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. அப்போ இது சண்முகனோட கதை மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரோட கதையும் கூட. நிச்சயமா. சரி, அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். எதுக்காக கந்தன் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது? தேவர்களால அசுரர்களை ஜெயிக்கவே முடியலையா? அந்த கட்டத்திலிருந்து தொடங்குவோமே. ரொம்ப சரியான கேள்வி. உங்க ஆதாரம் சொல்றபடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல தேவர்கள் சுடர்ச்சியா தோத்துட்டே இருந்தாங்க. ஓ. சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன் இவங்களோட ஆதிக்கம் தாங்க முடியல. இப்போ இங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்கணும். தேவர்கள்னா யாரு? யாரு? நம்ம மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்கள், தெய்வீக குணங்கள். அசுரர்கள்னா ஆணவம், பேராசை, அறியாமை மாதிரியான தீய குணங்கள். ஓ, அப்போ இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு உள்மன போராட்டம். சில சமயம் நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருக்க முயற்சி செஞ்சாலும் நம்மளோட கோபம், ஆசை எல்லாம் ஜெயிச்சிடுது இல்லையா? அது மாதிரி தான் தேவர்கள் தோத்துட்டு இருந்தாங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. நம்மளோட நல்ல குணங்கள் மட்டுமே சில சமயம் பத்தாது. அந்த தீய குணங்களை ஜெயிக்க அதைவிட ஒரு பெரிய சக்தி, ஒரு தெய்வீக அருள் தேவைப்படுது. அந்த அருளை கேட்டுதான் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் ஒரு சக்தி வாய்ந்த சேனாதிபதி, அதாவது ஒரு தளபதி வேணும்னு முறையிடுறாங்க. இங்கதான் கந்தனோட பிறப்பு வருது. அதுவும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. சிவன் நேரடியா ஒரு குழந்தைய உருவாக்காம அவரோட நெற்றிக்கண்ல இருந்து 6 நெருப்பு பொறிகளா வரலாறு. ஆமா. ஏன் இந்த மாதிரி ஒரு சிக்கலான பிறப்பு? இதுக்கு ஏதாவது குறியீட்டு அர்த்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அந்த 6 நெருப்பு பொறிகளையும் நேரடியா தாங்கிக்கிற சக்தி யாருக்குமே இல்ல. அதனாலதான் வாயுவும் அக்னியும் அதை வாங்கி கங்கையில விட, ஓகே, கங்கை அதை சரவண பொய்கைங்கிற ஒரு குளத்துல கொண்டு போய் சேர்க்குது. அங்கே அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளா மாறுது. ஒரு நெருப்பு பொறி ஒரு குழந்தையா மாறுறதே ஆச்சரியம். இங்க 6 பொறிகளும் 6 குழந்தைகளா மாறி இருக்கு. ஆமா. அப்புறம் கார்த்திகை பெண்கள் அவங்கள வளர்க்கறாங்க. கதை ரொம்ப அழகா போகுது. ஆமா. இந்த ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கடைசியா பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா அணைக்கும் போதுதான், அப்போதான் அவர் உருவாகிறாரா? ஆமா, அப்போதான் 6 முகமும் 12 கைகளும் கொண்ட அந்த ஒரு வடிவமான ஷண்முகன் உருவாகிறார். 6 முகங்கள் இருக்கிறதால ஷண்முகன். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால கார்த்திகேயன். கரெக்ட். சரவண பொய்கையில உதிச்சதால சரவணபவன். இப்படி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. இதுல தத்துவார்த்தமா பார்த்தா அந்த 6 பொறிகள் எதை குறிக்குது? ஒரு ஆழமான விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, சிவனின் 5 முகங்கள் பஞ்சபூதங்களையும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி. அவரோட 6வது முகமான அதோமுகம் ஆன்மாவையும் குறிக்குது. இந்த 6லிருந்து வர்றதுதான் பிரபஞ்சம். கந்தனின் பிறப்பு இந்த பிரபஞ்ச படைப்பின் தத்துவத்தையே விளக்குது. அது வெறும் ஒரு பிறப்பு நிகழ்வு இல்ல. பிரம்மாதம். அவரோட பிறப்பே ஒரு பெரிய தத்துவ பாடம். சரி, அவர் உருவம், அவர் கையில இருக்கிற ஆயுதம், வாகனம், இதுக்கெல்லாம் வருவோம். நீங்க கொடுத்த புத்தகத்துல வேல் பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காங்க. அது வெறும் ஒரு ஈட்டி மாதிரி தெரியல. அது ஈட்டியே கிடையாது. வேலுங்கிறது ஞான சக்தி. ஞான சக்தியா? ஆமா. அதாவது அறிவின் உச்சகட்ட சக்தி. அறியாமைங்கிற இருட்ட கிழிக்கிற சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்கு. அதோட வடிவத்தை பாருங்க. கூர்மையான முனை, நீண்ட உடல், அகலமான நடுப்பகுதி. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த கூர்மையான முனை யோகத்துல சொல்ற ஏகாக்ர சித்தம், அதாவது ஒருமுனைப்படுத்தப்பட்ட கவனத்தை குறிக்குது. ஓ. சிதறாத மனசால மட்டும்தான் எந்த ஒரு உண்மையையும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். சரி. வேலோட நீளம் நம்ம சிந்தனையோட ஆழத்தையும், அதோட அகலம் நம்ம பார்வையோட பரந்த தன்மையையும் குறிக்குது. கூர்மை, ஆழம், பரந்த பார்வை, இது 3 சேர்ந்தாதான் அது முழுமையான ஞானம். ஒரு நிமிஷம்.
நீங்க ஒருமுனைப்படுத்தப்பட்ட கவனம்னு சொல்றீங்க. இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு நிமிஷம் கவனம் சிதறாம இருக்கிறது எவ்ளோ பெரிய சவால். ஆமா இல்லையா? அப்போ இந்த வேல் வழிபாடுங்கிறது ஒரு விதமான மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மாதிரி எடுத்துக்கலாமா? மனதை ஒருநிலைப்படுத்த ஒரு குறியீடா பார்க்கலாமா? மிக அருமையான ஒப்பீடு. நிச்சயமா அப்படியும் பார்க்கலாம். அறியாமைங்கிற அசுரனை ஜெயிக்க முதல்ல நமக்கு தேவை கவனம் சிதறாத கூர்மையான அறிவு. அந்த அறிவோட குறியீடு தான் வேல். சூப்பர். அடுத்தது அவரோட வாகனம் மயில். மயில் பொதுவா அழகுக்கும் கொஞ்சம் கர்வத்துக்கும் சின்னமா பார்க்கப்படுது. ஆனா இங்க அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. இங்க மயில் அடக்கப்பட்ட அகங்காரத்தை குறிக்குது. அடக்கப்பட்ட அகங்காரமா? ஆமா, ஒரு சாதகன் தன்னோட தற்பெருமை, ஆணவம் எல்லாத்தையும் அடக்கி அதுக்கு மேல ஏறி உட்காரும்போது தான் ஞான பயணம் சாத்தியமாகுது. மயிலோட கால்ல ஒரு பாம்பு இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, இருக்கும். அந்த பாம்பு அடக்கப்பட்ட தீய குணங்களையும் மாயையும் குறிக்குது. அதாவது ஒருத்தன் தன்னோட ஆணவத்தையும் தீய குணங்களையும் அடக்கி ஆளும்போது அவனுக்கு ஞானம் சித்திக்கும். இதுதான் மயில் வாகனத்தோட தத்துவம். அப்ப கொடியில இருக்கிற சேவல்? சேவல் எப்பவுமே விடியல குறிக்கும். அது கூவினாதான் பொழுது விடியும்னு ஒரு நம்பிக்கை. ஆமா. இங்க சேவல் ஞானத்தின் உதயத்தை குறிக்குது. அதாவது அறியாமைங்கிற இருள் விலகி அறிவுங்கிற ஒளி பிறந்துடுச்சுன்னு அறிவிக்கிற சின்னம் அது. ஆஹா, கந்தனோட முழு வடிவமும் ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கிற ஒருத்தருக்கான வழிகாட்டி மாதிரி. ஆமா, எப்படி மனச ஒருமுகப்படுத்தணும் வேல், எப்படி அகங்காரத்தை அடக்கணும் மயில், அதுக்கப்புறம் எப்படி ஞானம் உதிக்கும் சேவல்னு ஒரு முழு வரைபடத்தையே காட்டுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. யோகிகள் இதை இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம உடம்போட ஒப்பிடுவாங்க. அப்படியா? 6 முகங்கள், உடம்புல இருக்கிற 6 ஆதார சக்கரங்களையும் வேல் முதுகுத்தண்டு வழியா மேலெழும்புற குண்டலினி சக்தியையும் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முழுமையான அறிவியல். வாவ்! வேல், மயில், சேவல்னு அவரோட ஒவ்வொரு சின்னமும் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுது. இந்த தத்துவத்தோட உச்சக்கட்ட பயன்பாடு அந்த சூரசம்ஹாரத்துல தான் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த போரை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? நிச்சயமா. கந்தனவதாரத்தோட முக்கிய நோக்கமே அதுதான். இங்கதான் நீங்க கொடுத்த ஆதாரத்தோட மைய கருத்துக்கே வரும். சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன் இவங்க 3 பேரும் வெறும் அசுரர்கள் கிடையாது. பின்ன? அவங்க 3ம் வெவ்வேறு தீய குணங்களோட குறியீடுகள். அது என்னென்ன குணங்கள்? உங்க ஆதாரம் தெளிவா சொல்லுது. சூரபத்மன் கர்மத்தையும், அதாவது தீராத செயல்வினைகளையும், அதனால வர்ற ஆணவத்தையும் குறிக்கிறான். ஓகே. சிம்மமுகன் அடக்க முடியாத காமத்தையும், அதாவது ஆசையை குறிக்கிறான். தாரகாசுரன் அவித்தை, அதாவது அறியாமை அல்லது மாயையை குறிக்கிறான். அப்போ கந்தன் நடத்துற இந்த போர் வெளியுலகத்துல நடந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு உளவியல் போர். எக்ஸாக்ட்லி. நம்மளோட ஆணவம், ஆசை, அறியாமைக்கு எதிரா நம்ம ஆன்மா நடத்துற போர். ஆமா, இத நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள், அதாவது தேவர்கள், இந்த ஆணவம், ஆசை, அறியாமைங்கிற அசுரர்கள் கிட்ட தோத்து போகும்போது உங்களுக்கு ஒரு தெய்வீக உதவி தேவைப்படுது. அந்த உதவியா வர்ற ஞானம்தான் கந்தன். அந்த ஞானம்தான் இந்த போரை நடத்துது. இந்த கதையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமான, அதே சமயம் குழப்பமான ஒரு விஷயம் அதோட முடிவுதான். சொல்லுங்க. பொதுவா புராண கதைகள்ல அசுரர்கள் கடைசியில கொல்லப்படுவாங்க. ஆனா இங்க சூரபத்மன் அழிக்கப்படல. அவன் கந்தனோட வேலால 2ஆ பிளக்கப்பட்டு ஒரு பாதி மயிலாகவும் இன்னொரு பாதி சேவலாகவும் மாறிடுறான். ஏன் இந்த மாற்றம்? இதுதான் சூரசங்காரத்தோட மிக மிக முக்கியமான தத்துவம். என்னது? ஆன்மீக பாதையில நம்மோட அகங்காரத்தை, அதாவது சூரபத்மனை நாம முழுசா அழிக்க தேவையில்லை, அழிக்கவும் முடியாது. அழிக்க முடியாதா? முடியாது. அதை உருமாற்றம் தான் செய்யணும். உருமாற்றணுமா? புரியலையே. நம்ம கிட்ட இருக்கிற சக்தி ஒண்ணுதான். அந்த சக்திய நான் எனக்குன்னு சுயநலமா பயன்படுத்தும் போது அது ஆணவம். அதுதான் சூரபத்மன். சரி. அதே சக்தியை இறைவனுக்கோ பொது நன்மைக்கோ அர்ப்பணிக்கும் போது அது ஆத்ம சக்தியா மாறுது. கந்தன் அதுதான் செய்யறார். ஓ, சூரபத்மனோட அகங்கார சக்தியை அழிச்சு வீணாக்காம அதை உருமாற்றி ஒன்ன வாகனமாகவும், அதாவது மயிலாகவும், இன்னொன்னு தன் வெற்றி கொடியாகவும் சேவலாகவும் ஆக்கிக்கிறார். அடடா, இது எவ்வளவு பெரிய உளவியல் உண்மை! அப்போ நாம நம்மளோட ஈகோவை ஒரு எதிரியா பார்க்க வேண்டியதில்ல. தேவையில்லை. அதை எப்படி சரியா திசை திருப்பி ஒரு ஆக்கப்பூர்வமான சக்திக்கு பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டா போதும். இது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஈகோ அழிக்கிறதுங்கிறது நடக்காத காரியமாய் தோணும். அதுதான் இதோட சிறப்பு. அகங்காரத்தை எதிரியா பார்க்காத, அதுவும் உன்னோட ஒரு பகுதி தான். அதை ஞானத்தால பக்குவப்படுத்தி சரியான வழியில பயன்படுத்து.
இதுதான் சூரசம்ஹாரம் நமக்கு கத்துக் கொடுக்கிற இறுதி பாடம். ரொம்ப ஆழமான கருத்து. சரி, சூரசம்ஹாரம் முடிஞ்சது. கந்தன் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் அவரோட திருமணம் நடக்குது. அதுலயும் ஒரு துணைவி இல்ல, 2 துணைவியர், வள்ளி, தெய்வானை. இதுலயும் ஏதோ குறியீடு இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா, இந்த 2 திருமணங்களும் இறைவனை அடையறதுக்கான 2 வெவ்வேறு பாதைகளை குறிக்குது. 2 பாதைகளா? ஆமா, முதல்ல தெய்வானை. அவங்க தேவர்களின் அரசனான இந்திரனோட மகள். அவங்களோட திருமணம் ரொம்ப சாம்பிரதாயப்படி வேத மந்திரங்கள் ஓதி சாஸ்திர முறைப்படி நடக்கும். இது எதை குறிக்குது? இது கிரியாசக்தியையும் வைதிக மார்க்கத்தையும் குறிக்குது. அதாவது சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் சரியா பின்பற்றி படிப்படியா ஞானத்தை அடைந்து இறைவனை சேர்ற ஒரு பாதை. இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட வழி. ஆனா வள்ளியோட கதை இதுக்கு நேர் எதிரா இருக்கே. அவங்க ஒரு வேடர் குல தலைவர் நம்பிராஜனோட வளர்ப்பு மகள். ஆமா, கந்தனே அவங்க கிட்ட போய் காதல் நாடகம் ஆடி வம்பு பண்ணி கடைசியில அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இங்க சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு வேலையே இல்லையே. அங்கதான் விஷயமே இருக்கு. வள்ளி இச்சா சக்திய, அதாவது தூய்மையான விருப்பத்தின் சக்தியையும் பக்தி மார்க்கத்தையும் குறிக்கிறாங்க. பக்தி மார்க்கம்? ஆமா, அவங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, வேதம் தெரியாது. ஆனா முருகன் மேல அசைக்க முடியாத தூய்மையான அன்பு, அதாவது பக்தி மட்டும் இருந்துச்சு. அந்த ஒரு பக்திக்காகவே இறைவன் இறங்கி வந்து அவங்கள ஆட்கொள்றாரு. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ஒரு பாதை முறையான கல்வி சாஸ்திரம் மூலமா போகுது, இன்னொரு பாதை சுத்ஸ்வமான அன்பு பக்தி மூலமா போகுது. இதுல எது உயர்ந்தது? 2மே உயர்ந்ததுதான். 2மே இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இறைவனை அடைய ஒரே ஒரு வழிதான் சரின்னு கிடையாது. ஞான மார்க்கமும் சரிதான், பக்தி மார்க்கமும் சரிதான். உங்க இயல்புக்கு எது பொருந்ததோ அந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இந்த 2 பாதைகளையும் அங்கீகரிக்கிறது தான் கந்தன், வள்ளி, தெய்வானியோட சேர்ந்து இருக்கிறதோட தத்துவம். அப்போ கந்தன் வழிபாடுங்கிறது வெறும் ஒரு கடவுளை கும்பிடுற விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. ஆமா, ஞானசக்தி வேல், இச்சாசக்தி வள்ளி, கிரியாசக்தி தெய்வானே, இந்த 3 ஒன்னா சேர்ற புள்ளிதான் கந்தன். மிக சரியா தொகுத்தீங்க. நம்முடைய அறியாமைய ஜெயிக்க ஞானம், அதாவது வேல் வேணும். அந்த ஞானத்தை அடைய முறையான பயிற்சிகளும், அதாவது தெய்வான தேவை. அசைக்க முடியாத பக்தியும் வள்ளி மாதிரி தேவை. ஆமா, இந்த 3 இணையும் போது நமக்குள்ள இருக்கிற சூரபத்மன், அதாவது அகங்காரம் உருமாற்றப்பட்டு நமக்கே வாகனமா பயன்படுவான். இதுதான் இந்த முழு கதையோட சாராம்சம். இந்த உரையாடல் ரொம்ப ஆழமான ஒரு புரிதலை கொடுத்திருக்கு. நீங்க கொடுத்த இந்த ஆதாரத்தை மேலோட்டமா படிச்சிருந்தா வெறும் கதைகளை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்படி ஆழமா அலசும் போதுதான் இது நமக்கான ஒரு வாழ்க்கை வழிகாட்டின்னு புரியுது. அதுதான் புராணங்களோட சிறப்பு. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு புதிய அர்த்தம் அதிலிருந்து கிடைக்கும். நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி சூரபத்மன் நம்ம அறியாமை அகங்காரத்தோட குறியீடுன்னா, போரோட இறுதியில அவன் அழிக்கப்படாம இறைவனோட வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றப்படுறான். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். நம்மளோட ஈகோவை, நம்மோட அகங்காரத்தை நாம ஒரு எதிரியா பார்த்து அழிக்க முயற்சி பண்ணணுமா, இல்ல அதுவும் நம்மளோட ஒரு சக்திதான புரிஞ்சுகிட்டு அது ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உருமாற்ற முயற்சி பண்ணணுமா? இத பத்தி சிந்திங்க.